ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் 19. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலையே அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக பூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் சம அளவில். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி ரெண்டையுமே தோல் உரிக்காமல் அப்படியே தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூண்டை போட்டுட்டு இஞ்சியும் போட்டலாம். அதோட கொஞ்சம் அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு 1 மந்த் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்கு தான் பாக்டீரியாஸ் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதில் வந்து சேராது. அதோட கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து க்ரைம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரைம் பண்ணி அந்த பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக க்ரைம் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆக்சுவலாக. ஓகேவா? இதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் வெளியில் வாங்கினாலும் அதை பாருங்களேன், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வலுவலுன்னு இருக்கிறது மாதிரி இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வினிகர் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது அதோட வாசனையும் தனியாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நமக்குமே வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.